Hey guys, நான் தான் உங்கள் வில்சன் பேசுகிறேன். Hey guys, நான் தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து டே 2. என்னடா டே 2ன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் வந்து டெலிவரியில் பார்த்தா ஒரு மாதம் ஆவரேஜாக எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நாங்கள் ஒரு சேலஞ்சாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இவங்க வந்து நம்ம தங்கச்சி, இவங்க நான் தான் சேர்ந்து பண்ண போகிறோம். ஓகே மக்களே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ கரெக்டாக மணி வந்து 10:36 ஆகுதுங்க. நம்ம வந்து இன்னும் அரை மணி நேரத்தில் வந்து ஜோனுக்கு போகணும். நம்ம ஜோன் வந்து கரெக்டாக இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும் நம்ம வீட்டிலேருந்து. நான் வந்து பெரியார் ஜோனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க. காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் ஆன் பண்ணலான்னு இன்றைக்கி பார்த்தேன். நல்லா அசந்து தூங்கிட்டேங்க. நைட்டு வந்து நேற்று வந்து பாப்பா பிறந்தநாள், அதனால தான் நேற்று வீடியோ கொஞ்சம் போட முடியல. என்ன ரீசன்னா, நேற்று வந்து ஒர்க் பண்ணோம், மதியானம் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு சரி வாங்கினே நீயும் வானே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கூப்பிட்டுச்சு. சரி இப்போ கூப்பிட்டு போகாமல் இருக்கக்கூடாதுல்லங்க. அதனால் நம்ம தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி இருக்கா, அவள் வந்து காலேஜ் அந்த ஹாஸ்டலில் தங்கி வேலை பார்க்குறா. அதனால் வந்து அவள் வீட்டுக்கு வர முடியல. அதனால் நாங்கள் போய் பார்க்க வேண்டியதாகி போச்சு. அதனால் நேற்று வீடியோ போடலைங்க, சாரி மன்னிச்சிருங்க. இப்போ மக்களே, நம்ம வந்து கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம் ஜோனுக்கு போயிட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஃபஸ்ட் ஹவரில் கன்டினியூ பண்ணுறீங்க. கைஸ், இப்போ கரெக்டாக மணி வந்து 11:20 ஆச்சு. நம்ம ஜோனுக்குள்ள வந்துட்டு 11 மணிக்கெலாம் லாகின் பண்ணியாச்சுப்பா. லாகின் பண்ணிவிட்டு நானும் பாப்பாவும் சேர்ந்து ஒரு டீயை போட்டுட்டு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிருக்கோங்க. ஆன் பண்ணி 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஆர்டர் வரல. பாப்பா போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீ ஏதோ உங்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கு விரும்புறியா? அப்புறமா பேசுறியா? சரி கைஸ், பாப்பா வந்து அப்புறமா பேசலாம். ஓகே மக்களே, நான் வந்து ஆர்டருக்காக இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே ஃபஸ்ட் ஆர்டரில் கன்டினியூ பண்ணுறீங்க. எப்போ போட போகிறான்னு தெரியல, பார்க்கலாம். கைஸ், இப்போ கரெக்டாக டைம் 11:50 ஆகுது. நம்மளுக்கு வந்து இப்போ தான் ஆர்டர் வந்துச்சுங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஆர்டர் வந்துருக்குங்க. அதுவும் போடுறாங்க 1 கிலோமீட்டர் ஆர்டர் தான். இது வெறும் 20 ரூபா ஆர்டரு. பாப்பா இந்த ஆர்டரை வாங்கி காமிச்சு வாங்கிட்டு வா. 00725 அந்த ஹோட்டலு, அந்த கடை. ஆமாம் காய்ஸ், நம்ம அந்த கடை வந்து இந்த கடை இல்லை போல், ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குங்க, அந்த கடையில் போய் வாங்க சொல்லிட்டாங்க. அதுதான் பாப்பாவை வண்டியில் விட்டுட்டு அப்படியே நான் இப்போ வாங்க போயிட்டுருக்கீங்க. அப்பா ரொம்ப நேரம் கழித்து போடுறாங்க. சரி ஒரு லாங் ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். வெறும் 20 ரூபா ஆர்டரை போட்டு விட்டுருக்காங்க. நாங்கள் இப்படி பண்ணுறாங்க. அண்ணா 0725ண்ணா. ஆமாம். தேங்க்யூண்ணா. சரிண்ணா, தேங்க்யூ. மேம் கொடுத்துட்டேன். ஆமாம் கொடுத்துட்டேன் மேம். ஒரு சாருக்கு நான் கொடுத்துட்டேன். கைஸ், இப்போ கரெக்டாக வந்து டைம் 12:25 ஆகுது. நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்துட்டு செகண்ட் ஆர்டர் வந்து இப்போ தாங்க வருது. நம்ம எத்தனை மணிக்கு அந்த ஆர்டரை கொடுத்தோன்னா 11:50 கிட்ட அந்த ஆர்டரை கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக மணி 12:25. இப்போ தான் செகண்ட் ஆர்டரே வருது. பீக் ஹவரில் வந்து நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சரிங்க, கரெக்டாக போகிற டைம் நான் என்னென்னா 12:30 தான் ஸ்டார்ட் பண்ணுவானே அந்த பீக் ஹவரை. என்னன்னே தெரியல, பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு ஆர்டரை போட்டுட்டு அப்படின்னு போட்டு விடுவானா. எந்த ஊரில் இருந்தாலும் அந்த 12:30 தாங்க. இப்போ தாங்க ஆர்டர் வந்திருக்கு கரெக்டாக. அதுவும் எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 4 கிலோமீட்டருக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. 4 கிலோமீட்டருக்கு 42 ரூபா. பீக் ஹவரில் 10 ரூபா கணக்கில் கொடுக்குறான். நான் பீக் ஹவரில் வந்து 8 ரூபா 7 ரூபா தாங்க. 7 ரூபா 8 ரூபா குறைஞ்சது, அதுக்கு மேலே போகாது. சில நேரம் 6 ரூபா கூட ஆகுங்க. அதாவது 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 1 கிலோமீட்டர் ட்ராப்பு போட்டுட்டு 24 ரூபா தான் போடுவான். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அப்போ என்ன ஆச்சு, 3.5 கிலோமீட்டர் ஆச்சு. 3.5 கிலோமீட்டருக்கு 24 ரூபா. இந்த மாதிரி தான் அமௌண்ட்டு கம்மி பண்ணி போடுவான். கைஸ், இப்போ நாங்கள் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கே இந்த ஆர்டரை கொடுத்தாங்க. நாங்கள் இப்போ போய் கஸ்டமர் கையில் போய் கொடுத்துடலாம். கைஸ், நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் வந்து சாப்பிட்ற ஹோட்டலெல்லாம் ரிவ்யூ கொடுக்கலான்னு நான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே கைஸ், வாங்க நம்ம கஸ்டமர் கையில் போய் கொடுத்துடலாம் ஆர்டர். ஓகே உறவுகளே, நம்ம தங்கச்சி சொன்னதை கேட்டிங்களா? அவள் தான் எனக்கு ஐடியா கொடுத்தா. அது என்ன ஐடியா கொடுத்தானா, நம்ம ஒவ்வொரு ஹோட்டல்லையும் போய் ஆர்டர் பிக்கப் பண்ணுறோம்லண்ணே, அந்த ஒவ்வொரு ஹோட்டல்லையும் போய் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டலை தேர்ந்தெடுத்துட்டு ஃபுட் ரிவ்யூ கொடுத்தா என்னன்னு கேட்டா
சரி இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் அவட்ட. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம வந்து புது புது யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட்டை தான் நான் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பாப்பா தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தா, பேசாமல் இப்படி பண்ணலானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேம்மா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ரீச் ஆகிடுவோங்க. பரவாயில்லைங்க, இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து 614 வந்திருக்கு. ஐயோ என்னடா அவ்வளோதானான்ற மாதிரி நான் யோசிக்காமல், பரவாயில்ல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு இருக்கீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ரீச் ஆகும், அந்த நம்பிக்கை மட்டும் இருக்குது எனக்கு. ஓகே மக்களே, வாங்க அப்போ போய் கஸ்டமருக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஆர்டரில் கண்டிப்பாக பண்ணுவோம். ஒருவங்களே கஸ்டமருக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு. இங்கே ஒரு தண்ணியை பாதி நீயே காலி பண்ணிட்டேன் எனக்கு வைக்காம. அடுத்த ஹோட்டலுக்கு போகும்போது இதை அப்படியே தண்ணியை ஃபில் பண்ணிடுவோம். ஓகேவா? வச்சுக்க, உள்ள வச்சிரு. மாடு 353 ரூபா கேஷ் ஆன் டெலிவரி போட்டுருக்காங்கப்பா. இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு ட்ரிப் அமௌண்ட் எவ்வளோனா, இது வேறு சுற்றிக்கிட்டு இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். 43 ரூபாங்க. என்னமோ குளிர் கொடைக்கானலுக்கு போகிற மாதிரி இந்த அந்த ரெயின் கோட்டை வேறு எடுத்து வந்துருச்சு. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து ஜோனுக்குள்ளே போக வேண்டியதான். இங்கேருந்து ஜோனு வந்து 6 கிலோமீட்டர் வரும். அப்பா காரு எப்பாடி. ஆனால் மதுரையில் வந்து கொஞ்சம் ரோடெல்லாம் ரொம்ப அப்படி இப்படின்னு மோசமாக இருக்குங்க. ஏரியாவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் நீட்டாக இருக்குது ரோடு. ஆனால் மெயின் ரோட்டில் வரப்ப அப்படியே குதிரையில் போகிற மாதிரி இருக்குங்க. பள்ளமும் மேடு கிளச்சு. இதுலேயே மதுரையில் ஓட்டுறது வந்து நம்ம ட்ராவல் அந்த ஆர்டர் கொடுக்க போகும்போது இங்கே அதிகமாக வந்து இந்த கியர் ஷிஃப்டிங் ஒர்க் வேலை வந்து அதிகமாக நடக்குங்க இங்கே மதுரையில். சில ஏரியாவுக்குள்ளே போகும்போதெல்லாம், சில ஏரியான்னு கிடையாது, எங்கே பார்த்தாலும் பள்ளமேடு குண்டும் குழியுமாக கிடக்கும். கியரை டவுன் பண்ணி கியரை ஏற்றி கியரை டவுன் பண்ணி இப்படி மாற்றி போட்டு அதுலேயே பாதி பெட்ரோல் காலியாக போயிடும். இப்போ அப்படியே ரோடு நல்லா இருந்தாலும் இந்த முன்னாடி ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கான், அப்படியே டிராஃபிக் ஆகும். இதனாலேயே ஆயிருங்க. அதிகமாக கியர் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி சில இடத்துல வந்து இந்த அப்படி கியர் டவுன் பண்ணி ஏற்றுற மாதிரி தான் இருக்கும் அங்கங்கே. அதனாலேயே இதுலேயே பாதி பெட்ரோல் காலியாக போயிடுது. ஓகே மக்களே, இப்போ கரெக்டாக மணி வந்து 1:10 ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே ஜோனை பார்த்து போய்கிட்டு இருப்போம். போகும்போது ஆர்டர் போட்டாங்கன்னா பார்க்க வேண்டியதுதான், இல்லாட்டினா அப்படியே ஜோனுக்குள்ளே போவோம். பொறுமையாக போக வேண்டியதான். அப்புறம் உறவுகளே, நம்ம வந்து மதுரையில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வரோம்னு வைங்களேன். ஜோனுக்குள்ள இருந்து ஒரு 6 கிலோமீட்டரோ 7 கிலோமீட்டரோ உள்ளே வரோன்னா, அதாவது ஜோனுக்குள்ள இருந்து வரோம் நீங்கள் ஆர்டர் எடுத்துகிட்டு, நம்ம ரிட்டர்ன் போகும்போது ஆர்டர் இருந்தால் தான் உண்டு. அப்படி இல்லாட்டினா எம்டி அடித்து ஜோனுக்குள்ளே போயிட்டே தான் இருக்கணுங்க. ஆர்டர் தரமாட்டான். அதாவது ஜோனுக்குள்ளே வர வச்சு தான் ஆர்டர் தருவான். ஸ்விக்கியில் எப்படி பண்ணுவான்னா, இப்போ நான் 6 கிலோமீட்டர் வந்துட்டேன்னா ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படியே அசால்ட்டாக, இப்போ நீ சும்மா தானே வருவேன் ஜோனுக்குள்ளே, அதனால் என்ன பண்ணுவேன், நான் வந்து உனக்கு ஆர்டர் போடுவேன், 4 கிலோமீட்டர் பிக்கப் போடுவேன், அப்படியே வான்னு சொல்லுவான். அவ்வளோதான். இப்போ நீங்கள் அங்கேருந்து 6 கிலோமீட்டர் இங்கிட்டு வரீங்கன்னா, அங்கே ஜோனுக்குள்ள வந்து ஒரு கடையில் வந்து ஆர்டர் வருதுன்னு வைங்களேன். அங்கேருந்து நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு 6 கிலோமீட்டர் வைங்க, 6 கிலோமீட்டர் பிக்கப் போடுவான். 4 கிலோமீட்டர்னா 4 கிலோமீட்டர் பிக்கப் போடுவான். நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கீங்களோ அந்த மாதிரி பிக்கப் போடுவான். இவன் என்ன பண்ணுவாடான்னா, ஜோனுக்குள்ளே வர வச்சு போடுவான். அது வரைக்கும் ஆர்டரே போட மாட்டேன், வெட்டியாக போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒருவங்களை நம்மளுக்கு வந்து இப்போது 3வது ஆர்டர் போட்டாங்கப்பா. 3வது ஆர்டர் போட்டாங்க. நம்ம அதைத்தான் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து என்னடானா, கரெக்டாக மணி வந்து 1:50 ஆகுது. 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் வருதுங்க. அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாளையிலேருந்து பேசாமல் காலையில் வரலாமான்னு பார்க்குறேங்க. காலையில் வந்தோம்னா எப்படியும் வந்து டிஃபன் ஆர்டர் விழுகும். கண்டிப்பாக நாளைக்கு வந்து காலையில் தான் வரணும். காலையில் 7 மணிக்கு லாகின் பண்ணோம்னா பெரியார் ஜோனில் வந்து டிஃபன் ஆர்டர் நிறையா வருங்க. கண்டிப்பாக நாளைக்கு வந்து அப்படி தான் பண்ணணும். இப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் தராங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோன்னா 63 ரூபா தான் சம்பாரிச்சிருக்கோம் 2 ஆர்டருக்கு. இப்போது 3வது ஆர்டர் போயிட்டுருக்கேங்க. கரெக்டாக நம்ம எத்தனை மணி, 11 மணிக்கு லாகின் பண்ணி இப்போ கரெக்டாக 1:50 ஆகுது. இது வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட்டு தான் பார்த்துருக்கோம். இன்னொரு விஷயம் என்னடானா, நம்ம 12:25க்கு ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோங்க. அதை கொடுத்துட்டு இப்போ தான் வருது ஆர்டரு. அது வரைக்கும் அங்கிட்டு சுற்றிக்கிட்டு ஜோனுக்குள்ள வந்துகிட்டு இருந்தீங்க. ஜோனுக்குள்ள வந்த பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஆர்டர் போடுறான்.
11 to 12 ஒரு ஆர்டரு, 12 to 1 ஒரு ஆர்டரு, இப்போ 1 to 2 3வது ஆர்டரு, அடுத்து வந்து 2 to 3 ஒரு ஆர்டரு, அதுக்கப்புறம் 3 மணிலேருந்து 4 மணி, இப்படி 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க. ஒருவேளை கஸ்டமர் கேரில் ஆர்டரை கொடுத்தாச்சுப்பா. அப்பா என்னங்க ஓட்டுறதுக்கே வெறுப்பாக இருக்குங்க. பரவாயில்லைங்க, கஸ்டமர் டிப்பு வந்து இப்போ ஒரு 20 ரூபா கொடுத்தாங்க. இந்த ஆர்டருக்கு வந்து 39 ரூபா. இப்போ மொத்தமாக எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம்னா என்ன 100 ரூபா வந்துருக்குங்க. அவ்வளோதாங்க, 63 + 39 ரூபா. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஜோனுக்குள்ளே போனோம். இப்படி தாங்க ஆகுது. நம்ம வந்து ஆர்டர் வந்து வெளியே கொடுப்போம், ஒரு 5 கிலோமீட்டரு 6 கிலோமீட்டர் வெளியே வருவோமா, அப்படியே கொடுத்துட்டு இப்போ ஜோனுக்குள்ளே போகணுங்க. போய் அப்படியே ஜோனுக்குள்ளே போயிட்டு இந்த பார்சல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. போய் குடோனில் போய் பார்சல் எடுத்துகிட்டு வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்குங்க. போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. பாப்பா அடுத்த ஆர்டர் எத்தனை மணிக்கு போடுறான்னு தெரியல. இப்போ கரெக்டாக வந்து 1:58. மணி வந்து கரெக்டாக 2:30 ஆயிடுச்சு. கரெக்டாக நம்ம 2 மணிக்கு 3வது ஆர்டர் கொடுத்தோம். அதுக்கப்புறம் எந்த ஆர்டரும் வரல. சும்மா தான் உட்காந்து கிடக்கும். எனக்கு வேற கொஞ்சம் காய்ச்சல் வர மாதிரி இருக்குது. அதனால 4 மணிக்கு அண்ணன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே எங்கள் அண்ணன் மட்டும் தான் வருவான். நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேங்க. சும்மா உட்காரதுக்கு வீட்லையாவது போய் தூங்கலான்னு நான் 4 மணிக்கு போகிறேன். என்னால் முடியல. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு சந்திப்போம். ஒருவர்களே கரெக்டாக இப்போது டைம் 1 மணி ஆச்சு. நம்ம வந்து 2:50 கிட்ட ஒரு ஆர்டர் எடுத்தோங்க. சபரீஸில் ஆர்டர் எடுத்தாச்சு. அண்ணா தேங்க்யூ சார். கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சுங்க. 20 ரூபா கஸ்டமர் டிப்பு போட்டாங்க. இன்னொரு கஸ்டமர் வந்து 20 ரூபா டிப்பு போட்டாங்க. அது வந்து பாப்பா வச்சுருக்கு. சரி வேணா நீ வச்சுக்க அந்த 20 ரூபாய். ஆளுக்கு 20 ரூபா. ஆளுக்கு 20 ரூபா. எதுக்குல மாஸ்க் போட்டுருக்க? அதெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கோம்ல, எடுத்துவிடு. இப்போ வந்து பாப்பாவுக்கு ஒரு 20 ரூபா டிப்பு வந்துருச்சு, எனக்கு ஒரு 20 ரூபா டிப்பு வந்துருச்சுங்க. ஆளுக்கு 2 டீ. சரியா போச்சு. பாவங்க பாப்பா அப்படியே சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது பாப்பாவுக்கு. நேற்றுலேருந்தே சளி பிடிச்சி தான் இருந்துச்சு. வாப்போம் நான் தான் கூப்பிட்டு வந்தேன். கூப்பிட்டு வந்துட்டு இன்றைக்கி மாத்திரையை வாங்கியாச்சுங்க. வீட்டுக்கு போகும்போது அப்படியே ஒரு ஊசியை போட்டு அப்படியே நம்ம கிளம்பிட வேண்டியதான். ஓகே மக்களே, இப்போ வந்து டைம் 3 மணி ஆகிடுச்சுல. அப்படியே இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே ஜோனை பார்த்து போக வேண்டியதான். என்ன பண்ணுறது, எங்கள் கஸ்டமர் வந்து ஆன்லைன்லேயும் டிப்பு போட்டிருக்காரு, கையிலையும் 20 ரூபா தந்தாருங்க. பரவாயில்லைங்க. ரைட்டு. அப்போ வந்து இந்த கஸ்டமர் நம்மளுக்கு 40 ரூபா டிப்பு போட்டிருக்காங்கப்பா. கைஸ், இப்போ கரெக்டாக மணி 3 ஆகுது. நம்ம வந்து 5வது ஆர்டரை பிக்கப் பண்ண வந்திருக்கோங்க. ஆனால் 8724ண்ணா. ஆமாண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா. கைஸ், கஸ்டமர்கிட்ட ஆர்டர் கொடுத்தாச்சு. கரெக்டாக மணி வந்து 3:55. அப்படியே நம்ம கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. தங்கச்சிக்கு வேறு அப்படியே சளி பிடிச்சிக்கிருச்சு. அதுதான் மாஸ்கை போட்டு அப்படியே எனக்கு பரவக்கூடாதுன்னு மாஸ்கை போட்டிருக்காங்க. அப்பா அவ்வளோதான். தங்கச்சி இப்போ வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் வந்து 6 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க வரணும். இப்போ போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டு வரலான் இருக்கீங்க. இவங்க 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் தந்துக்கிட்டு இருக்காங்க. சாயங்காலம் எப்படி தரப்போறாங்க தெரியல, பார்க்கலாம். இந்த ஆர்டருக்கு 49 ரூபா. இப்போ வந்து காலைல 11 மணிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சுக்கோன்னு தெரியுமா? 5 ஆர்டர் பார்த்துருக்கோம், 193 ரூபா வந்துருக்குங்க. என்ன பண்ணுறது? சரி, ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்து வந்து அப்படியே 6 மணிக்கு கன்டினியூ பண்ணுறேங்க. காய்ஸ், இப்போ கரெக்டாக மணி வந்து 7 மணி ஆகுது. நம்மளுக்கு இப்போது 7 மணி தாங்க ஒரு ஆர்டர் வந்துச்சு. நம்ம கரெக்டாக 6 மணிக்கு லாகின் பண்ணியாச்சு. பண்ணி ஒரு 1 ஹவர் கழிச்சு அங்கிட்ட சுற்றி நானும் வந்து டீயே சாப்பிட்டேங்க வீட்டிலேருந்து வந்து. இப்போ தான் ஆர்டரே வந்திருக்கு. காய்ஸ், கஸ்டமர் கேரில் ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக வந்து மணி 7:20ங்க. இந்த ஆர்டருக்கு 27 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ பார்த்துருக்கோம்னா 220 தான் பார்த்துருக்கோம். 6 ட்ரிப்பும் முடிச்சிருக்கோம். 11 மணிலேருந்து கரெக்டாக எத்தனை மணி? 4 மணி. அதுக்கப்புறம் இப்போ 6 மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவரில் வந்து ஒரே ஒரு ஆர்டர் தாங்க பார்த்துருக்கோம். அதாவது 6 to 7. இப்போ பார்ப்போம். பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. இதில் வந்து அமௌண்ட்டுக்கு ஒரு 2-3 ஆர்டர் லாங் போட்டானா அமௌண்ட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னே தெரிலங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. வெள்ளிக்கிழமைன்றனால அப்படி இருக்கா என்னான்னு தெரியல. எல்லாம் சாமி கும்பிட்டு அப்படி இப்படின்னு இருப்பாங்க. என்னான்னு தெரியல. மாலை போட்டுருப்பாங்க சில பேர், அதனால் கூட இருக்கலாம்.
ஆனால் மதுரையில் வந்து எப்படி சொல்கிறது, மித்த நாள்லலாம் ஆவரேஜாக ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துருங்க. ஏன்னா 1000 ரூபா ஓட்டுவோம், 1000 ரூபா ஓட்டிட்டு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுற மாதிரி வரும், சில நேரம் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுற மாதிரி வரும். இப்படி தான் செலவாகும் காசு, என்ன பண்ணுறது. ஆனால் ஆர்டர் ஃப்ளோ கரெக்டாக நிறையா வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த மாலை போகிற டைம் வேறையா, அதனால் வந்து கொஞ்சம் ஆர்டர் ரொம்ப டல்லாகும். சென்னையிலேயே அப்படி தான் இருக்கான். நான் கேட்டேன் ஃப்ரெண்டுகிட்ட, சென்னையில் ஓட்டிகிட்டு இருக்கவன்ட்ட, இப்போ கரண்ட்டாக என்ன சூழ்நிலைடான்னு கேட்டேன். ஆர்டர் ஃப்ளோ வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டரு அந்த மாதிரி தான்டா வர மாதிரி இருக்குன்னு சொன்னான். அதான் நான் இன்றைக்கி தாங்க பேசிக்கிட்டு இருந்தேன் அதை பற்றி அவன்கிட்ட. பார்ப்போம் நைட்டு எப்படி கொடுக்க போகிறான்னு தெரியலங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து அப்படியே அடுத்த ஆர்டரில் கண்டிப்பாக பண்ணுவோம். காய்ஸ், இப்போ கரெக்டாக மணி வந்து 7:55. நம்மளுக்கு இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. அந்த ஆர்டர் வந்து எத்தனை கிலோமீட்டர் போட்டிருக்காங்கன்னா, ஒரு 9 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க. 92 ரூபா. அப்பா, இப்போ தாங்க லைட்டாக ஒரு பானிபூரி சாப்பிட்டேன். செம்ம பசிங்க. மதியானம் சாப்பிட்டது இப்போ தான் சரிக்குது. பானிபூரி வந்து உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. ஆர்டரை பிக்கப் பண்ணிடுவோம். காய்ஸ், கஸ்டமருக்கு இல்லை ஆர்டரை கொடுத்தாச்சுப்பா. ஒரு 9 கிலோமீட்டர் போட்டாங்களா, இப்போ தான் வந்து கொடுத்தேங்க. என்னன்னு தெரியல, இங்கிட்ட மழையே இல்லைங்க. ஆனால் சர்ஜி பே போட்டிருக்காங்க. சர்ஜி பே 36 ரூபாய்க்கிட்ட ஆட் பண்ணியிருக்காங்க. என்னான்னு தெரியல, பார்ப்போம். இப்போ மணி வந்து 8:26. இந்த ஆர்டருக்கு எவ்வளோ போடுறான்னு பார்ப்போம். சர்ஜி பே ஆட் ஆகுமா? சர்ஜி பே ஆட் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், சர்ஜி பே 35 ரூபா ப்ளஸ் ஆர்டர் அமௌண்ட் வந்து மொத்தமாக சேர்த்து 123 ரூபா. எங்கங்க நம்ம சென்னையில் எவ்வளோ சம்பாரித்தோம், இங்கே வந்து 100 ரூபாய் தாண்டதே கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அந்த சீசன் அப்படி, மாலை போடுற சீசன், என்ன பண்ணுறது, பார்த்து தான் ஆகணும். உறவுகளை கரெக்டாக இப்போது டைம் வந்து 8:45. இப்போ நம்ம ஜோன்ஸில் வந்ததும் அப்படியே ஆர்டர் வந்துருச்சுங்க. 24 ரூபா தான் போட்டிருக்காங்க ஆர்டர் அமௌண்ட்டு. ப்ளஸ் கஸ்டமர் டிப்பு வந்து ஒரு 15 ரூபா போட்டிருக்காங்கப்பா. அப்புறம் உறவுகளே ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவாக ஒரு வசனம், ஒரு 4 வசனத்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து லைஃப்பில் ஒன்றை பற்றி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் கோலுக்காக ஓடிக்கிட்டு இருப்பீங்க, ஓகேவா? அந்த நேரத்தில் வந்து திடீர்னு உங்களை விட்டுட்டு போனது வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அது வந்து ஒரு பொருளாக இருக்கலாம், ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு காராக இருக்கலாம், இல்லை ஒரு பைக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப்பில் விட்டுட்டு போனால் ஒரு முக்கியமான பர்சனாக கூட இருக்கலாம், ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டாங்களே, நம்மளுக்கு திரும்ப வந்துட்டாங்களே, கிடச்சிட்டாங்களே அப்படின்ட்டு தலைகால் புரியாமல் ஆடாமல், தலைகால் தெரியாமல் ஆடாமல், நீங்கள் வந்து நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் கவனத்தை செலுத்துங்க, ஓகேவா? ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைடு போயிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் கோல் வந்து அப்படியே ஒரு எண்டு கார்டு ஆகிடும். அவ்வளோதான், எண்டு கார்டு கொடுத்து முடித்த மாதிரி ஆயிரும். அப்புறம் எங்கே வருவீங்க? ஃபஸ்ட்டு மறுபடியும் முதலேருந்து வருவீங்க. அதை மட்டும் லைஃப் விஷயத்தில் பார்த்து முடிவு பண்ணுங்க எதாக இருந்தாலும். ஸோ திப்புன்னு முடிவு எடுத்துகிட்டு போனது வந்துருச்சு, கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே என்னடா வேணும் அப்படின்ட்டு தப்பான முடிவு எடுத்துகிட்டு உங்கள் கோலை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அது வந்து லைஃபுக்கே ஒரு முடிவு கொண்டு வந்துடும், ஓகேவா? ஸோ எது வந்தாலும் சரி, நல்லதோ கெட்டதோ, உங்கள் கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ரீச் கிடைக்கும், ஓகேவா? இதை சொல்ல தான் நான் ஒரு கருத்தை கொண்டு வந்தேங்க. சரி வாங்க, நம்ம போய் டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு இன்னொரு ஆர்டர் பார்க்கணும். ஏன்னா வந்து மணி எத்தனை, 8:46 கரெக்டாக. இதுக்கடுத்து இன்னொரு ஆர்டர் பீக்கவரில் ஒரு லாங் ஆர்டர் போட்டாங்கன்னா நல்லது. அப்படி இல்லாட்டினா பக்கமாக போட்டாங்கன்னா பார்த்துட்டு அப்படியே 9 மணிலேருந்து கண்டினியூ பண்ணுறேங்க. உறவுகளே, நம்ம இப்போது கரெக்டாக ஒரு ஆர்டர் எடுத்தோம். கரெக்டாக மணி வந்து எத்தனை ஆச்சுன்னா 10 மணி ஆகுதுங்க. பரவாயில்ல, எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் தெரியுமா? 425 ரூபா தான் சம்பாரிச்சிருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. வேறு என்ன கதைன்னா, இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து 111 ரூபா போட்டிருக்காங்க. மொத்தம் 13 கிலோமீட்டர். மொத்தம் 13 கிலோமீட்டருக்கு வெறும் 111 ரூபா. ரிட்டர்ன் அமௌண்ட்டு எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியலங்க, அது வேறு பார்க்கணுங்க. பார்ப்போம் எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியல, இந்த ஆர்டர் முடிக்கும் போது தான் தெரியும். காய்ஸ், கஸ்டமர்கிட்ட ஆர்டர் கொடுத்தாச்சு.
இந்த ஆர்டருக்கு வந்து எவ்வளோ போட்டாங்கன்னா ரிட்டர்ன் அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஒரு 112 + 4 ரூபா போட்டாங்க. எவ்வளோ 116 ரூபா போட்டிருக்காங்கப்பா. கொடுத்தாச்சு ஆர்டரை கஸ்டமர்கிட்ட. இப்போ நம்ம அப்படியே ஜோனுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து எவ்வளோ போட போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். எத்தனை ரூபாய்க்கு வருதுன்னு தெரியலங்க. பக்கமாக போட்டாங்கன்னா பார்க்க வேண்டியதான், இல்லை லாங் போட்டாங்கன்னா நல்லது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஹே கைஸ், இப்போ வந்து டைம் வந்து எவ்வளோ ஆச்சு? மணி 11 ஆச்சு. நான் வந்து கரெக்டாக 11 மணிக்கெலாம் ஆஃப் பண்ணிட்டு வந்தேங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் தெரியுமா? 469 ரூபா, வெறும் 10 ஆர்டரு. அவ்வளோதாங்க வந்திருக்கு அமௌண்ட்டு. எவ்வளோ நேரம் வேலை பார்த்தோம்னா, காலையில் 11 மணிக்கு தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். 11 to 4. அதுக்கப்புறம் திரும்ப வந்து 6 மணிலேருந்து இப்போது 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதாங்க. நம்ம தங்கச்சி வந்து மாத்திரையை போட்டு தெம்பா தூங்கி வந்துருச்சு. இங்கே இருந்தா எனக்கு பார்த்தீங்களா? நான் வந்து நினச்சேங்க, சரி பாவம் பிள்ளை டயர்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க. இங்கே வந்து பார்த்தா வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து நாளைக்கு வந்து ஒர்க்கை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, நாளைக்கு காலைல ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க. 7 மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு எத்தனை மணி இதே மாதிரி தான் 7 மணிக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு எப்போ கூட 11 மணி வரைக்கும் ஓட்டலான்னு இருக்கீங்க. மதுரையில் வந்து அன்டைம் ஓட்டலாங்க. ஓட்டினா வேஸ்ட்டு தான். ஏன்னா ரொம்ப நேரம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ண வைப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆர்டர் இல்லாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதனால் வந்து மதுரையில் அன்டைம் ஓட்டி பார்த்துருக்கேன். அதனால் தெரியும் எனக்கு எப்படின்றது. அதனாலேயே நான் அன்டைம் ஓட்டுறதை இங்கே வந்து லைக் பண்ண மாட்டேன். அங்கே வந்து சென்னையில் வந்து அது வேறு மாதிரி விடிய 24 ஹவர்ஸ் வேலை பார்த்தாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. 11 மணி வரைக்கும் பார்த்தா தாராளமாக பார்க்கலாம். ஆர்டர் ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா சம்பாதிக்கலாங்க. இந்த சீசன் டைம் அப்படி தான் இருக்கும். அப்படி இப்படின்னு இருப்பாங்க. பார்ப்போம் என்ன தான் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். ஓகே மக்களே, இது வரைக்கும் எல்லாருக்கும் ஆதரவு தந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து 617 பேர் வந்துட்டாங்க. 617 உறவுகள் வந்துட்டாங்க. அதில் நம்ம ஃபேமிலியும் இருக்குது. அதாவது அக்கா, தம்பி, தங்கச்சி அவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியூரில் ஒரு ஊர்லேயும் இருக்கிற எல்லா உறவுகளும் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னா அது எல்லாமே உங்களால் தான். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. அப்புறங்க அது என்ன, அந்த வாட்ச் ஒரு டே 3ல் போட்டு விட்றேன், பார்த்துக்கோங்க. அது வந்து என்ன 1300 சொல்கிறேன். அவ்வளோ வரைக்கும் வாட்ச் வரி இருக்குது. 4000 ஏறணும், 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சேனல் எலிஜிபிள் ஆகும். பார்க்கலாம், ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் ஆகிடும், நம்பிக்கை இருக்குது. ஓகே மக்களே, நானும் தங்கச்சியும் நாளைக்கு வந்து 7 மணிக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டே 3ல் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.